Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard Max CBSE NCERT Solutions பார்த்துட்டு இருக்கோம். Chapter 10 Exponents and Powers. Chapter 9 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் ஈச் சாப்டரோட பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன்ஸ் வேணால் நீங்கள் அங்கே போய் கண்டிப்பாக உங்களோட லெசன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். சரிங்களா? Exercise 10.1 first question evaluate. எவாலுவேட்னு கொடுத்துட்டு நமக்கு எக்ஸ்போனென்ஷியலாக நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. 3 power -2. எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸில் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏ பவரில் -m அப்படின்னா இந்த பவரில் நெகட்டிவாக வந்துச்சுன்னா அது 1/, டினாமினேட்டரில் நம்ம எழுதிக்கணும்னு அர்த்தம். 1/a power mன்னு நம்ம எழுதிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினும் பாருங்கள், இதையும் பாருங்கள், சேம் இல்லையா? சொல்யூஷனில் 3 power -2ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ பவரில் நெகட்டிவ் இருந்துச்சுன்னா நான் எப்படி எழுதலாம்னா 1/3 பவரில் 2. எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நான் டினாமினேட்டர் எழுதுகிறேன், மைனஸ் என்ன ஆகிடுது? ப்ளஸ். இப்போது ஒரு சில நேரம் நமக்கு வந்து புக் ஆன்சர் வந்து இப்படியே விட்டுருவாங்க. பவர்ஸ்லேயே ஹையர் பவர்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ 3 power 2ன்றது நம்மளால் சால்வ் பண்ண முடியும். 1/3 3s are 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். சரியா? 3 power -2 is equal to 1/9. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ஸ்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. -4 பவரில் -2. கிளியரா? -4 பவரில் -2 சேம். a power -m is equal to 1/a power m. சொல்யூஷனில் -4 பவரில் -2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ணும்? பவரில் மைனஸ் இருக்குன்னா டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். -4 ஹோல் ஸ்கொயர். இப்போ -4 ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து ரஃப், ஓகேங்களா? -4 × -4. ஏன் இதை தனியாக எழுதி காமிக்கிறேன்னா மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் இல்லையா? 2 மைனஸ் இருந்தால் ப்ளஸ். அப்போ எப்போல்லாம் நெகட்டிவ் சைன் பவரில் ஈவன் நம்பர் வருதோ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இனி நம்ம. எப்போல்லாம் நெகட்டிவ் பவரில் ஆட் நம்பர்ஸ் வருதோ மைனஸ் தான் வரும். கிளியரா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சைடில் வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ 1/-4 × -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ஸ்கொயர் 4 4s are 16. therefore -4 power -2 is equal to 1/16. கரெக்டாக ப்ரொசீஜராக எழுதுங்க. உங்களுக்கு வந்து மறந்து போகாது. வேறு ஏதாவது புது சம் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1/2 பவரில் -5. சொல்யூஷனில் 1/2 power -5. ஸோ இங்கேயும் பாருங்கள் பவரில் நெகட்டிவ் தான் இருக்குது. ஸோ 1/2 பவரில் 5. இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கலாமா? ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 2/1 ஹோல் பவர் 5 ஆகுமா? ஸோ இதை டைரெக்டாக எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா a/b பவரில் -m இருந்தால் b/a பவர் mன்னு எழுதிக்கலாம். ஸோ a/bயை b/aன்னு எழுதிட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். இது எப்படி வந்துச்சுன்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்டெப் எழுதினேன். சரியா? ஸோ இது டைரெக்டாகவே நீங்கள் எழுதலாம், இல்லை இந்த ஸ்டெப் எழுதிட்டும் எழுதலாம். 2 power 5ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். 2 × 2 × 2 × 2 × 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. ஸோ இதுதான் 1/2 power -5ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. சிம்பிளிஃபை அண்ட் எக்ஸ்பிரஸ் த ரிசல்ட் இன் பவர் நோட்டேஷன் வித் பாசிட்டிவ் எக்ஸ்பனன்ஸ். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணோம். ரிசல்ட்டை பவர் நோட்டேஷன்லேயே நம்ம வந்து சால்வ் பண்ணால் போதும். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பனண்ட்டாகவும் நம்ம மாற்றணும் இல்லையா? பவர் நோட்டேஷன்லேயே இருந்தால் போதும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டாம். அண்ட் பவர் நோட்டேஷனுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் எக்ஸ்பனண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ரூல். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் -4 power 5 divided by -4 power 8. இப்போ சொல்யூஷனில் -4 power 5 divided by -4 power 8. இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். -4 power 5 divided by -4 power 8.
a பவர் m இருக்கு டிவைடட் பை a பவர் n இருக்குன்னு வைங்க. இங்க பேஸ் காமன் a தான் இருந்துச்சுன்னா a பவர் m மைனஸ் n, m நியூமரேட்டர்ல இருக்கிறது, டினாமினேட்டர்ல இருக்கிறது மைனஸ் n நம்ம மாத்திக்கலாம் இல்லையா? ஸோ இங்கேயும் பாருங்க -4 எழுதிக்கிட்டோம். 5 டினாமினேட்டர்ல இருக்க 8 நான் நியூமரேட்டர் கொண்டு வரும்போது -8ன்னு மாத்திக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல -4 பவர் 5 - 8 -3. இப்போ நமக்கு பவர் நோட்டேஷன்ல இருக்கணும், சிம்பிளிஃபைடா இருக்கணும், ஆனா பாசிட்டிவா இருக்கணும். ஸோ 1/-4 பவர் 3 அப்பதான் பாசிட்டிவ் எக்ஸ்பொனென்ட்டா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/2 கியூப் ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? 1/2 கியூப். இப்போ எந்த நம்பருக்கு மேலே 3ன்னு இருந்துச்சுன்னா அதை கியூப்னு சொல்லுவோம். தெரியும், இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். a பவரில் 2 இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஸ்கொயர். தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 பவர் கியூப் ஹோல் ஸ்கொயர். இது எப்படி இருக்குன்னா a/b பவர் m, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஹோல் பவர் m, ரெண்டுத்துக்கும் m காமன் அர்த்தம். அப்போ இது a பவர் m டிவைடட் பை b பவர் m நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். சரியா? அப்போ 1 ஸ்கொயர் டிவைடட் பை 2 கியூப், பவரில் 2 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் 1 ஸ்கொயர்ன்றது 1 × 1 1 டிவைடட் பை 2 பவர் 3 2s ஆர் என்னது 6. இதை மல்டிபிள் பண்ணிக்கணும். பவர் மல்டிபிள். இன்னொரு லைன் கூட எழுதலாம். எப்படின்னா 1/2 பவர் 3 × 2ன்னு எழுதிட்டு கூட நீங்கள் எழுதலாம். பட் இது அண்டர்ஸ்டுட் இல்லையா? 3 ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்க 2வும் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கலான்ட்டு. உங்களுக்கு வேணும்னா இந்த லைன் எழுதிட்டும் எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொல்யூஷனில் -3 பவர் 4 × 5/3 பவர் 4. ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a/b ஹோல் பவர் m. ஸோ a பவர் m டிவைடட் பை b பவர் m இல்லையா? மாற்றி எழுதிக்கலாமா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கலாம். -3 பவர் 4 × 5/3 பவரில் 4. இப்போ இந்த 4 இது ரெண்டுத்துக்குமே காமன் இல்லையா? நெக்ஸ்ட் லைனில் -3 பவரில் 4 × 5 பவர் 4 டிவைடட் பை 3 பவர்லேயும் 4. இப்போ -3 பவர் 4 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மைனஸ் இருக்கும்போது பவரில் ஈவன் நம்பர் வந்ததுன்னா அதை ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ இது ப்ளஸ் 3 பவர் 4, மைனஸை மட்டும் ப்ளஸ்ன்னு மாற்றிட்டேன். சரிங்களா? இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 4. ஸோ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் சேம் நம்பர் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு 5 பவர் 4 மட்டும் இருக்கும். அதுதான் நம்மளோட ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் 3 பவர் -7 டிவைடட் பை 3 பவர் -10 இன்ட்டு 3 பவர் -5. கரெக்டா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். சொல்யூஷனில் வந்து கொஸ்டின் எழுதிக்கலாம். 3 பவர் -7 டிவைடட் பை 3 பவர் -10 இன்ட்டு 3 பவர் -5. ஸோ டிவிஷன் இருக்குது இல்லையா? டிவிஷன் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணலாம்? மைனஸ். இப்போ a பவர் m டிவைடட் பை a பவர் n இருக்கு. சேம் பேஸ் அப்படின்னா a பவர் m மைனஸ் n. இதுவே a பவர் m இன்டூ a பவர் n இருந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பவர் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் இது டிவிஷனில் இருக்கு. அப்போ 3 பவர் -7 மைனஸ் வந்தால் ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க. -10. கிளியராக இருக்கா? இது டிவிஷனில் இருக்கனால பவர் என்ன பண்ணுறேன்? மைனஸ் பண்ணுறேன். இன்ட்டு 3 பவர் -5 ஃபஸ்ட்டு இருக்கட்டும். இதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை எடுத்துக்கலாம். which is equal to 3 power -7 minus into minus less 10 into 3 power -5 which is equal to 3 power 10 less 7 minus பண்ணா 3. கிளியரா? இப்போ இங்கே இன்ட்டு இருக்கா? இன்ட்டுனா என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ். அப்போ இன்ட்டு இருக்கிறனால ப்ளஸ் -5. நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். இங்கே -5 இருக்கனால -5 which is equal to 3 power 3 plus into minus -5 which is equal to 3 power -2 கிடைக்குமா? இப்போ 3 power -2 எப்படி எழுதலாம்? 1/3 power 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்ஸ்? லாஸ்ட் கொஸ்டின் 2 power -3 into -7 power -3. இப்போ
சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எழுதிடலாம். 2 power minus 3 into minus 7 power minus 3. இப்போ அடுத்த ஐடென்டிட்டி a power m into b power m. இப்போ பவர்ஸ் வந்து ஈக்குவல், பேஸ் வேற, பவர் ஈக்குவலாக இருந்தால் a into b இந்த பவரை வெளியெடுத்து எழுதணும். புரியுதா? பவர் ஈக்குவலாக இருந்தால் பேஸை இன்டூ பண்ணிவிட்டு பவரை வெளியெடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணலாம்? 2 into minus 7 பவரில் minus 3. 2 7s are எவ்வளோ? 14 minus 14 பவரில் minus 3. இப்போ பவரில் மைனஸ் இருந்தால் 1 divided by minus 14 பவரில் 3. மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் எழுதிட்டு தான் பவர் எழுதணும். தேர்ட் கொஷின் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 3 power 0 plus 4 power minus 1 into 2 square. சொல்யூஷனில் கொஷின் எழுதலாம். 3 power 0 plus 4 power minus 1 into 2 power 2. இப்போ இந்த டேர்ம் பாருங்க, 3 பவரில் 0 இருக்குது, இதோட வேல்யூ எப்போவுமே 1. இது 3 பவர்னா மட்டும் கிடையாது, எந்த நம்பருக்கும் பவரில் 0ன்னா ஆன்சர் என்ன? 1. கிளியரா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ 3 power 0ஓட வேல்யூ என்ன? 1 plus 4 power minus 1, அப்போ 1/4 into 2 square. 2 squareனா 2 into 2, ரெண்டு வாட்டி 2 மல்டிபிள் பண்ணும். 2 2s are 4. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சால்வ் பண்ணலாமா? 4 1s are 4 plus அந்த 1 divided by 4. இங்கே பாருங்கள் எல்சிஎம் எடுக்கிறோம். 4 1s are 4 plus 1 divided by 4 into 4. நெக்ஸ்ட் லைனில் 4 plus 1 எவ்வளோ? 5. 4 plus 1 5/4 into 4. நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் சேம் நம்பர் இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். 4 1s are 4 இல்லையா? ஸோ பேலன்ஸ் நமக்கு 5 மட்டும்தான் இருக்குது. இதுதான் இந்த சம்மோட ஆன்சரும் கூட. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 2 power minus 1 into 4 power minus 1 divided by 2 power minus 2. சொல்யூஷனில் கொஸ்டின் எழுதிக்கலாம். 2 power minus 1 into 4 power minus 1 divided by 2 power minus 2. இப்போ லாஸ்ட் சம்மில் நம்ம பார்த்தோம், பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்து பவர்ஸ் சேமாக இருந்தால் என்ன பண்ணணும்? பேஸை மல்டிபிள் பண்ணணும். 2 into 4 பவரில் -1, ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே காமன் இல்லையா? divided by 2 power minus 2. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2 4s are 8. 8 inverse divided by 2 power minus 2. ஓகேவா? இப்போ 8 inverse எப்படி எழுதலாம்? 1/8. கிளியரா? இப்போ 2 power minus 2 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் கொண்டு போகும்போது 2 power 2ன்னு மாறிடுமா? 8 inverseனா 1/8. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்தால் நியூமரேட்டர் போகும்போது மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும். ஸோ 1/8 into 2 square. 2 2s are 4. 4 1 time, 4 2 times. ஸோ ஆன்சர் என்ன? 1/2. தேர்ட் சப்டிவிஷன் 1/2 பவரில் -2, 1/3 பவரில் -2 ப்ளஸ் 1/4 பவரில் -2. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பாருங்கள். 1/2 பவர் -2 ப்ளஸ் 1/3 பவர் -2 ப்ளஸ் 1/4 பவர் -2. இப்போ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். a/b பவரில் -m இருந்தால் b/aன்னு எழுதிட்டு பவரை mன்னு மாற்றிக்கலாமா? மைனஸ் என்னவா மாறிடும்? ப்ளஸ்ஸாக மாறிடுமா? ஸோ இப்படி மாறும்போது தான் இங்கே நான் அப்ளை பண்ண போகிறேன். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். a/bனா b/a இல்லையா? ஸோ 2/1 பவரில் +2, 3/1 பவர்லேயும் +2, 4/1 பவர்லேயும் +2. இப்போ நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டருக்கு 2 வந்து காமன். ஸோ 2 square by 1 square, 3 square by 1 square, 4 square by 1 square. 2 square 4, 1 square 1 எழுத வேண்டாம். 3 square 9, 1 square எழுத வேண்டாம். 4 square 16, 1 square எழுத வேண்டாம். 16 plus 4 20, 20 plus 9 29. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் கொஷின் பாருங்க. 3 inverse 3 power minus 1 plus 4 power minus 1 plus 5 power minus 1 whole power 0. ரொம்ப ஈஸியான சம், ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு ஐடென்டிட்டி தெரியும்.
எனி நம்பர் அதோட பவரில் 0 இருந்தால் வேல்யூ என்ன 1. இது ஃபுல் டேர்ம் பவரில் என்ன இருக்குது 0 which is equal to 1. ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் சைடில் எழுதிடணும். சரியா? ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். -2/3 பவர் -2 ஹோல் பவரில் இன்னொரு ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஸோ இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். சொல்யூஷனில் -2/3 பவரில் -2 தென் பவரில் ஒரு 2. ஸோ நெக்ஸ்ட் லைனில் -2/3 -2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கிட்டால் போதும். ஸோ இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் -2/3 பவரில் -2 × 2 -4. இப்போ அடுத்த ஐடென்டிட்டி பாருங்கள். a/b பவர் -mனா எப்படி எழுதலாம், b/a பவர் m. இந்த ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிடலாம். ஸோ 3/-2 பவரில் 4 மைனஸ் என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ இந்த 4 ரெண்டுத்துக்குமே அப்ளை பண்ணலாம். 3/4 டிவைடட் பை -2 பவர் 4 -2னால ப்ராக்கெட்டில் எழுதுகிறேன். அடுத்த லைன் நான் இப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். 3/4 ஸோ 3 × 3 × 3 × 3 3 3s are 9 and 3s are 27 27 × 3 81 divided by 2/4 2/4 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 அண்ட் நெகட்டிவ் பவரில் ஈவன் நம்பர் வந்தனால +16. ஃபோர்த் ஒன் எவாலுவேட்னா கொடுத்துருக்க கொஷனை நம்ம வந்து சால்வ் பண்ணி சிம்பிளிஃபைடாக கொண்டு வரணும். சரியா? இதை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் நம்ம லாஸ்ட்டாக முடிக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஆன்சர் கொண்டு வந்துடணும். கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் 8 பவர் -1 × 5³ டிவைடட் பை 2 பவர் மைனஸ். சொல்யூஷனில் முதல்ல கொஷின் எழுதிக்கலாம். 8 இன்வர்ஸ் × 5³ டிவைடட் பை 2 பவர் -4. இப்போ இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இப்போ 2/4 சால்வ் பண்ணும், 5³ சால்வ் பண்ணணும்னு. ஸோ நான் ரொம்ப ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 8 பவர் -1 a பவர் -m எப்படி எழுதணும், 1/a பவர் m. ஸோ ஃபஸ்ட்டு இதை 1/8 பவர் 1ன்னு எழுதிக்கலாம். கிளியரா? இன்ட்டு 5³ 5³ பாசிட்டிவில் இருக்குது அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு டிவைடட் பையில் 2 பவர் -4. இப்போ 1/a பவர் -m இருந்துச்சுன்னா a பவர் m நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாமா? டினாமினேட்டரில் மைனஸ் நியூமரேட்டரில் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 பவரில் 4. புரியுதா? மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ இது எல்லாம் ஒரே இதாக கொண்டு வந்துடலாம். 5³ மல்டிபிள் பண்ணிடலாம். 5 × 5 25 25 × 5 125 125 இன்ட்டு 2 பவர் 4 எப்படி எழுதலாம், 2 × 2 × 2 × 2 டிவைடட் பை 8 இருக்குது. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறோம். 2 1 டைம் 2 4 டைம்ஸ் 8. கிளியரா? அடுத்தது 2 1 டைம் 2 2s are 4. நெக்ஸ்ட் 2 1 டைம் 2 1 டைம். ஸோ டினாமினேட்டரில் 1 வந்துருச்சு. ஸோ இதோடு ஸ்டாப் பண்ணிடணும், வேறு கேன்சல் பண்ண வேறு நம்பர்ஸ் இல்லை. 125 × 2 5 2s are 10 பேலன்ஸ் 1 2 2s are 4 + 1 5 2 1s are 2 250 இல்லையா? 250 தான் இந்த சம்மோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் 5 பவர் -1 × 2 பவர் -1 × 6 பவர் -1. இப்போ கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்குலாம் ஆன்சர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கணும். கொஸ்டின் எழுதிலாம். 5 பவர் -1 × 2 பவர் -1 × 6 பவர் -1. ஸோ ஆல்ரெடி இந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. a பவர் -m is equal to 1/a பவர் m. அதுதான் இங்கேயும் செய்ய போகிறோம் இல்லையா? 5 இன்வர்ஸ் 5 பவர் -1னா 1/5 இன்ட்டு 2 பவர் -1னா 1/2 6 பவர் -1னா 1/6. இப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டு மல்டிபிள் பண்ணிடலாம். 1/5 2s are 10 into 1/6 which is equal to 1/10 into 6 60. Fifth question பாருங்க. Find the value of m for which 5 power m divided by 5 power -3 is equal to 5 power 5. இப்போ அவங்களே இந்த கொஸ்டினோட ஆன்சர் இது வரும்னு சொல்லிட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. வேல்யூ ஆஃப் எம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ கொஸ்டின் எழுதியிருக்கேன். இப்போ இந்த
இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோம்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கா 5 5 5 எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும் சரியா. இப்போ அடுத்த டிவிஷன், அப்போ a பவர் m டிவைடட் பை a பவர் n, ஆன்சர் என்ன a பவர் m மைனஸ் n இல்லையா. இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 5 பவர் m டிவிஷனுக்கு ஒரு மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் 3 n இருக்க இடத்துல மைனஸ் 3 which is equal to 5 power 5. நெக்ஸ்ட் லைனில் m மைனஸ் இன்ட்டு மைனஸ் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் 5. இப்போ நல்லா பாருங்கள், பேஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பவரையும் நான் ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் டு சைன் இருக்கும் போது பேஸும் ஈக்குவல்னா பவரும் எப்படி இருக்கணும், ஈக்குவல். ஸோ ஈக்குவேட்டிங் த பவர்ஸ், equating the powers. அப்போ m plus 3 is equal to 5. Therefore m is equal to 5 plus 3 answer போனா minus 3. 5ல 3 போச்சுன்னா answer என்ன 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மெல்லாம் இருக்கும். ஈஸியாக சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த கொஷின் பார்க்கலாம். 6th கொஷின் பாருங்கள், evaluate. ஃபஸ்ட்டு 1 சேம் இப்போ நம்ம செஞ்ச மாதிரியே தான். 1/3 பவரில் -1 மைனஸ் 1/4 பவரில் -1 அண்ட் இது டோட்டலாகவும் நமக்கு -1 இருக்குது. -1னா இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. சொல்யூஷனில் கொஷின் எழுதிடலாம். 1/3 பவர் -1 மைனஸ் 1/4 பவரில் -1 அப்புறம் இன்வர்ஸ். இப்போது இந்த சம்மு எப்படி இருக்குது, a/b பவரில் m இருக்குன்னா எப்படி எழுதிக்கலாம், b/a பவரில் பாசிட்டிவ் mன்னு எழுதிக்கலாமா? ஞாபகம் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்ப்போம். இப்போ பவரில் -1 இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், 3/1 பவரில் 1 மைனஸ் 1/4 எப்படி மாறும், 4/1 -1 எப்படி மாறிடும், +1. இப்போ டோட்டலாகவும் நமக்கு இங்கே -1 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு நம்ம -1 அப்ளை பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், 3 பவர் 1 3 மைனஸ் 4 பவர் 1 4. கீழே இருக்க 1 கன்சிடர் பண்ண வேண்டாம். பவரில் -1 எவ்வளோ சின்னதாகிடுச்சு பாருங்கள். 3 மைனஸ் 4 4ல் 3 போயிடுச்சுன்னா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால -1 பவரில் இன்னொரு -1 இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதுறது, மைனஸில் இருந்தாலே நியூமரேட்டரில் இருக்கிறது நம்ம எப்படி எழுதணும், டினாமினேட்டரில் எழுதணும். அப்போ -1 என்னன்னு மாறிடும் 1. 1/-1ஓட வேல்யூ என்ன, -1. ஈஸியாக இருக்கா சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 5/8 பவரில் -7 இன்ட்டு 8/5 பவரில் -4. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். 5/8 பவர் -7 ஒரு வாட்டி எழுதிக்கலாமா சொல்யூஷனில். 5/8 பவரில் -7 இன்ட்டு 8/5 பவரில் -4. மைனஸ் இருந்துன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணணுமா. 8/5 பவரில் 7 இன்ட்டு 5/8 பவரில் -4 என்ன ஆகிடும், +4. இப்போ நான் அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்குமே காமனா. 8 பவர் 7 5 பவர் 7 இன்ட்டு 5 பவர் 4 டிவைடட் பை 8 பவர் 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 7 8க்கும் வரும் 5க்கும் வரும். நான் கொஞ்சம் தள்ளி எழுதிட்டேன். இது 5 பவரும் 4 வரும், 8 பவரும் 4 வரும். இப்போ டினாமினேட்டரில் 8 பவர் 4 இருக்குது, இங்கே 8 பவர் 7 இருக்குது. டிவிஷனில் இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணலாம், சேம் பேஸ் இருக்குது ஆனால் டிவிஷனில் இருக்குது. அப்போ பவர் என்ன பண்ணணும், -4ன்னு எழுதிக்கணும். இன்ட்டு இங்கே 5 பவரில் 4 இருக்குது, டினாமினேட்டில் 5 பவர் 7, அப்போ -7 எடுத்துக்கலாமா. கிளியரா? இப்போது 8 பவர் 7 -4 வந்து 3 இன்ட்டு 5 பவர் 4 -7 -3. இப்போ 8 கியூப் எவ்வளோ, 8 into 8 into 8, 8 8 is 64, 64 into 8, 8 4 is 32, 48, 51, 512. இப்போ 5 பவர் -3 நான் டிவைடட் பையில் கொண்டு வரேன். அப்போ 5 கியூப்னு ஆயிரும், ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ 5 1 12 டிவைடட் பை 125. ஏன்னா 5 கியூப் என்ன, 5 into 5 into 5, 5 5 25, 25 into 5 125. ரொம்ப ஈஸியான சம் இல்லையா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்கதை. ஸோ கொஷின் 25 into t பவர் -4 5 பவர் -3
into 10 into t power minus 8. டினாமினேட்டரில் t இருந்தால் அது 0 ஆகக்கூடாது. டீனில் எந்த வேரியபிள் இருந்தாலும் 0 ஆகக்கூடாது, சரியா? அதனால் இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின், அதிக வாட்டி கொஷின் பேப்பர்ஸில் வந்த ஒரு கொஷின். ஸோ கவனமாக பாருங்கள். சொல்யூஷனில் கிவன் எழுதிக்கலாம். 25 into t power minus 4 divided by 5 power minus 3 into 10 into t power minus 8. இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும், பவர் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றணும். கிளியரா? இப்போ 25 இருக்குது. 25 எப்படி எழுதலான்னா 5 into 5 25, கரெக்டா? 25 5 into 5. 5 into 5 எப்படி எழுதலாம்? இங்கே ஒரு பவர் இங்கே ஒரு பவர் 1 + 1 2. ஸோ 25 நான் 5 power 2ன்னு எழுதுகிறேன். அப்போ டினாமினேட்டரில் 3 இருக்கா, 5 power minus 3 இருக்கா? 5 power minus 3 நியூமரேட்டர் வரும்போது +3ன்னு மாறிடுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? 25னா 5 ஸ்கொயர், 5 power minus 3 டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டர் வரும்போது +3ன்னு மாறிடும். அடுத்து t power minus 4 இருக்கா? இங்கே டினாமினேட்டரில் t power minus 8, அப்போ நியூமரேட்டர் வரும்போது +8ன்னு மாறிடும். டிவைடட் பைல 10 இருக்குது. அந்த 10 அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 power 2 + 3 எவ்வளோ? 5. t power 8 minus 4 4 டிவைடட் பை 10 எப்படி எழுதலாம்னா 5 into 2. கிளியரா? 5 into 2. ஏன் இப்படி எழுதுறோன்னா இங்கே பவர் இங்கேயும் 5 இங்கேயும் 5. ஸோ ஒரு 5 நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் லைன் எப்படி இருக்கும்? 5 power 5 டினாமினேட்டரில் 1 இருக்குது, மேலே போனால் -1 into t power 4 divided by 2. ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும் நமக்கு? இப்போ 5 power 4 into t power 4 divided by 2. 25 25 அப்போ 625. 625 into t power 4 divided by 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்த கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நிறைய வாட்டி கொஷின் பேப்பரில் வந்திருக்கு. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். 3 power minus 5, 10 power minus 5, 125 divided by 5 power minus 7 into 6 power minus 5. கிளியரா? இப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக மாற்ற போகிறோம். 10 இருக்கிற இடத்துல 2 into 5ன்னு எழுத போகிறோம். 125 வந்து 5 into 5 into 5. அதுக்கப்புறம் 6 இருக்கிற இடத்துல 3 into 2. ஸோ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக மாற்றிட போகிறோம் ஃபஸ்ட்டு, சரியா? 3 power minus 5 into 10 வந்து 2 into 5 பவரில் -5 into 125 5 power 3, ஏன்னா 3 5 இருந்தால் 5 power cube divided by 5 power minus 7. 6 எப்படி எழுதலாம்? 2 3s are 6 பவரில் -5. இப்போ சேம் பவர்னா ரெண்டுத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ 3 power minus 5 into 2 power minus 5 into 5 power minus 5. ரெண்டு நம்பருக்கு பவர்லேயும் -5 வரும். into 5 cube divided by 5 power minus 7 into 2 power minus 5 into 3 power minus 5. இப்போது நம்ம கவனிக்கும் போது 3 power minus 5 3 power minus 5 கேன்சல், 2 power minus 5 2 power minus 5 கேன்சல். இப்போ பேலன்ஸ் வெறும் 5 பேஸ் மட்டும்தான் இருக்குது. கிளியரா? இப்போ 5 power minus 5, அப்போ 5 வந்து பேஸ், இங்கேயும் 5 எழுதிக்கலாம். -5 மல்டிப்ளிகேஷனில் இருந்த பவர் என்ன பண்ணணும்? ப்ளஸ் டிவைடட் பை 5 power minus 7. இதை சால்வ் பண்ணலாம். 5 power minus 5 plus 3. அப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குனால -2. டினாமினேட்டில் -7 இருக்குது பவரில், சேம் 5 தான் பேஸ். அப்போ -7 நியூமரேட்டர் வரும்போது +7ன்னு மாறிடும். அப்போ 5 power 7 minus 2 எவ்வளோ? 5. இப்போ 5 power 5ஓட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். power 4 ஆக்சுவலாக 625 இல்லையா? into 5 25 balance 2 10 12 balance 1 30 31 3 1 2 5. நம்ம ஸ்கூலில் வந்து 5 power 5ஓடு நிறுத்திட்டா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஏன்னா வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3125ஓட முடிச்சிடலாம்.
அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.